ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு ஆடி மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆடி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது மிதுன மனையில் குரு பகவான் வீற்றிருக்க, கன்னி மனையில் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பெயர்ச்சி அடைகிறது. எங்கே இதுவரைக்கும் சிம்ம மனையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானானது இந்த ஆடி மாதம் 12ஆம் தேதி எங்கே போகிறார்? கன்னிமனைக்கு பயிற்சியாகிறது. அதே போல சுக்கிர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாகிறார். எப்போ? இந்த ஆடி மாதம் 10ஆம் தேதி, அதாவது 26/7/2025. சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதும் கடகமனையில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார். கேது பகவான் சிம்ம மனையிலும் ராகு பகவான் கும்ப மனையிலும் வீட்டிருக்க, சனி பகவான் வக்ரம் அடைந்து மீன மனையில் இருக்க போகுது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த ஆடி மாதம் என்ன பலன், எப்படி இருக்க போகுது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. துலாம் ராசி அன்பர்களே, ஆடி மாதம் என்ன பலன், எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 8ஆம் இடமான அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்கார். ஆனால் இந்த ஆடி மாதம் 10ஆம் தேதி உங்கள் ராசி அதிபதி 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு சென்று அமர்கிறார். அப்போ ராசிநாதன் 9ஆம் இடத்தில் அமர்வது ஒரு நல்ல அமைப்பு தான். ஒரு நல்ல பாக்கியத்துக்கான வளர்ச்சி, அதுக்கான முயற்சிகள், அதுக்குண்டான சிந்தனைகள் உங்கள் மனதில் எழும். அப்போது ராசிநாதன் நல்ல தன்மையில் தான் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் அந்த 9ஆம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார். அந்த குரு என்பது உங்கள் ஜாதகப்படி 6க்குரியவன், கடன், நோய், எதிர்ப்பு, பகையை தரக்கூடியவனோட உங்கள் ராசி அதிபதி இணைகிறது. அப்போ அவர் உங்கள் ராசி அதிபதியும் 8ஆம் அதிபதியாக வேலை செய்வார். அப்போ என்ன, ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் இந்த துலாம் ராசி என்பவர்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. நெகட்டிவ் விஷயத்துக்கு போகக்கூடாது. அதாவது வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ள போனீங்கன்னா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு இல்லை என்று அர்த்தம். என்ன, கொஞ்சம் அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷரை உங்களுக்கு உருவாக்கும். காசு பணம் சார்ந்த விஷயத்தில் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். ஏன்னா குரு சுக்கிரன் 2 பேரும் பொருளாதாரத்துக்கு காரக கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கிரன் இணைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதம் பொருளாதாரத்துக்கு உங்களுக்கு எந்த பங்கம் ஏற்படுத்தாது. பொருளாதாரம் சிறப்பு பெறும். கொஞ்சம் அலைச்சல், அதாவது தொழிலையும் வேலையிலையும் கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷன் ப்ரெஷரை கொடுத்தாலும் பணத்தில் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஏன் இது ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற காரணத்தாலும், லாபாதிபதி 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பாக்யாதிபதியோடு இணைவு பெற்றிருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக தனம், குடும்பம், வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பு பெறுந்தான். ஆனால் என்ன, குடும்ப விஷயத்தில் மட்டும், ஏன்னா சுக்கிரன் அல்லவா கலத்தர காரக கிரகமான சுக்கிரன் 6ஆம் அதிபதியோடு இருக்கிறதுனால கொஞ்சம் கோபம், அதாவது பணத்தை கொடுத்து விடுவார். அன்னோனியம் சார்ந்த விஷயத்தில் சின்ன குறைகளை கொடுக்கும். ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இருந்து விட்டாலே போதும். பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. முயற்சி ஸ்தானம் எப்படி சார் இருக்கும்? ஒரு தைரிய வீரியத்துடன் இந்த மாதம் நல்லா இருக்குமா? தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தன்னம்பிக்கைக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு திக்பலத்துடன் வலிமையாக இருக்கார். அதிகார செயல்பாடுகள், தான் நினைத்தது செயல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த தன்மை, 3 முயற்சி ஸ்தானாதிபதி 3ஆம் இடத்தையே பார்ப்பது, குரு 3ஆம் இடத்தையே பார்ப்பது, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வலு உங்களுக்கு. அப்போ சிந்தனைகள் சிறப்பு பெறும் அப்படின்னு எடுத்துக்குவேன். டிராவல் உண்டு, அதாவது சிறுதூர பிரயாணங்கள், தூரதேச பிரயாணங்கள் தரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு. அப்போது வியாபாரம் நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்க போகுது. புத்திசாலித்தனம் நல்லா இருக்குமா? நல்லா அழகாக இருக்க போகுது. அற்புதமாக பேசுவீங்க.
அழகா கச்சிதமாக பேசக்கூடிய தன்மை. 9ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி இணைவு பெற்று 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால அந்த தொழிலுக்காக அந்த வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய தன்மைகளை உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும். ஒரு நல்ல ஞானோதயம் கொடுக்கும்னு சொல்வேன். எப்படி செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும், எப்படி செய்தால் நமக்கு இது ஆகாது என்கின்ற உள்ளுணர்வு சக்திங்கிறது இந்த மாதம் ஆடி மாதம் வலுப்பெறும் இந்த துலாம் ராசி அன்பர்கள். அப்போ என்ன சொல்ல வரேன், உங்களுடைய உள்ளுணர்வு செயல்படக்கூடிய விஷயத்துக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிற அமைப்பு தான் ஏற்படுத்தும். இந்த வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இந்த ஆடி மாதம் இருக்கா? அதுக்கான எண்ண ஓட்டத்தை தருமானா நிச்சயமா உண்டு. ஏன்னா 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ கடனை கொடுக்கும். கடனை வாங்கி ஒரு வீடு வண்டி வாங்கக்கூடிய யோகம் என்கிறது இருக்கு. ஏற்கனவே சனிதான இந்த 4ஆம் அதிபதி அவர் இப்போ வக்ரமடைந்து உட்கார்ந்துருக்கார். ஸ்லோவாக மெதுவாக முடிவெடுக்கலாம், சரி வாங்கலாம் பின்னாடி பார்த்துக்கலாம், இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் போகட்டும் அப்படின்னு இருக்கின்றவர்கள் இப்போ திடீர் முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஒரு சேஞ்சஸ் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு. அப்போ வீடு மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், இந்த மாதிரி மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அதை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் இந்த மாதம் உருவாக்கும். இந்த ஆடி மாதம் சேஞ்ச் பண்ணிடலாங்கிற சிந்தனைகளை உருவாக்கி அதுக்கு அடுத்த மாதம் அதை செயல்படுத்தக்கூடிய வடிவில் உங்களுக்கு அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள் நலன் எப்படி இருக்கும், என்ன மாதிரி தன்மை இருக்கும்? அங்கே ராகு வேக இருக்காரே, அப்போ ஏதாவது கெடுத்து விடுவாரா அப்படின்னா, ராகுன்னா பாம்பு தான், பாம்புன்னா பயம்தான். ஆனால் பாம்பு நல்ல பாம்பா இல்லை கெட்டதா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். குரு பார்க்குறார், ஒரு நல்ல பாம்பு தான். பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமான்னா நிச்சயம் இல்லை. குருங்கிற ஒரு நல்லவன் தான், அந்த நல்லவர். ஆனால் உங்களுக்கு கடனை கொடுத்து படிக்க வைப்பார். கடனை வாங்கி படிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை உருவாக்கும். வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டம் உண்டு. ஏன்னா ராகு 5ஆம் இடத்தில் இருக்கார். குழந்தை ஸ்தானத்தில் ராகு என்கின்ற வெளிநாட்டு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய ராகு இருக்கின்ற காரணத்தால வெளிநாட்டு அமைப்பு, அண்டை மாநிலத்துக்கு செல்வது, அதர் டிஸ்ட்ரிக்ட் செல்வது, அங்கே போய் தங்கி படிப்பது, வீட்டை விட்டு வெளியேறி அங்கே போய் இருந்து படிப்பது, வெளிநாட்டில் போய் படிப்பது, பிஜி கோர்ஸ் படிப்பது, அந்த எண்ண ஓட்டங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கோச்சார ரீதியாக துலாம் ராசி என்பவர்களுக்கு உண்டு அப்படிங்கிறதான் நிர்ணயப்படுகிறது, சொல்லுகிறது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? ஏன்னா ராகு அங்கே இருக்காரே, அப்போ குழந்தைக்கு தடை ஏற்படுத்தி விடுமா அப்படின்ற ஐயப்பாடு கூட ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். குழந்தை பாக்கிய தடை கூட கொடுத்திருக்கலாம். ஆனால் இப்போ அந்த ராகு அங்கே இருந்து குருவினுடைய பார்வையால் சிறப்பு பெறுகிறது. அப்போ 5க்குரியவன் 6ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ இப்போ வக்ரமாக இருக்கார். தன்னை மாற்றி செயல்படக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு. சனி இதுவரைக்கும் கெடுத்து கொண்டிருந்தார், குழந்தையை கொடுக்காமல் கெடுத்து கொண்டிருந்தார் அப்படின்னா இப்போ கொடுத்து விடுவார். இமீடியட்டாக கொடுக்கக்கூடிய, வேகமாக செயல்படக்கூடிய தன்மை. வக்ரம் என்பது இயல்புக்கு மாறிய தன்மை. இதுவரைக்கும் உங்களுக்கு கெடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ நல்லதாக மாறப்போகிறது. 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். 6ஆம் இடம் என்பது வேலைக்கு யாரெல்லாம் வேலை சரியாக இல்லை, வேலையில் ஒரு அழுத்தம், ப்ரெஷரோடு, டென்ஷனோடு இருக்கின்றவர்களோ அவர்களுக்கெல்லாம் இப்போ நார்மல் ஆகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். வேலை இல்லாத துலாம் ராசி என்பவர்கள் இப்போ வேலை கிடைக்கும், இமிடியேட்டாக கிடைக்கும். 2-3 மாதங்களாக வேலை இல்லை, வேலையில் ஒரு அழுத்தம் இருக்குது, நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ண ஒரு ரிசல்ட்டும் கொடுக்கல, தடைதான் கொடுத்து கொண்டு இருக்கின்ற மன உளைச்சல் இருக்கக்கூடிய துலாமுக்கு திடீரென்று தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் மனமகிழ்ச்சி, சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் இணைகிறது. 2 இணைஞ்சாலே ஒரு வழி தானே. ஆனாலும் 8ல் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அந்த 8ஆம் இடத்தின் மூலயமாக உங்களுக்கு கிடைக்கும். அது பாக்கியஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால என்ன, தகப்பனுக்கு கொஞ்சம் சின்ன உடல்நல தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அப்பனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறது இந்த மாதம், ஆடி மாதம் சிறப்பு. துலாம் ராசி அன்பர்கள், வேலையில் அதிகாரம் கிடைக்குமா, அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்குமானா சூரியன் 10ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார்.
இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான், சூரியன் தான் அதிகாரத்தையும் அட்மினிஸ்ட்ரேஷன், அரசு சார்ந்த விஷயங்கள், ஒளித்தன்மை கொடுக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. சூரியன் அப்படியே சுற்றி வருவார், உலகம் பூரா சுற்றி வருவார். 10ஆம் இடம் தொழில் ரீதியாக உலகம் பூரா சுற்றி வரக்கூடிய வாய்ப்புகள், அப்படின்னா வெளிநாட்டு அமைப்புகள் இருக்குன்னு அர்த்தம். சூரியனுங்கிறது அதிகாரம், அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கும். திடீர்னு பதவி ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். ஏன்னா 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைந்து, அதாவது 9ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் இணைந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல பாக்கியம், தொழில் ரீதியாக நல்ல பாக்கியம், புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம். ஒரு சில துலாம் ராசி என்பவர்கள் ஏன் நான் சொந்த தொழில் செய்யக்கூடாது என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா மற்றவர்களுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சது ஏன் நமக்காக உழைக்கக்கூடாது என்கின்ற சிந்தனைகளை தோற்றுவித்து ஒரு புதிய தொழிலை செய்யலாம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமைய பெறும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. அதே சமயத்தில் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாக நீச்சமாக இருந்தார். இப்போ கேதுவோட சேர்ந்திருக்கார். ஒரு வகையில் தனம் சார்ந்த விஷயத்தில் சில விஷயங்கள் உங்களுக்கு ஞானோதயம் கிடைத்திருக்குன்னு சொல்லுவேன். சகோதர வகையிலும் சில தன்மைகள், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதெல்லாமே விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். கடன், அதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னா கூட அதை முடிச்சிடலாம் அப்படிங்கிற, அதை க்ளோஸ் பண்ணிடலாம் என்கின்ற சிந்தனை ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். அந்த குரு பகவான் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திலிருந்து 5 பார்க்கிறார். அங்கே தான் 9 என்பது கடவுள், இயற்கை, இறைவன், குலதெய்வம் 5ஆம் இடத்தை பார்க்குது. குலதெய்வத்தின் அருள் கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. எத்தனை சில வருடங்களாக நீங்களுடைய பிரார்த்தனை, என்ன பிரார்த்தனை உங்கள் கடவுள் மீது, இஷ்ட தெய்வத்தின் மீது பதித்திருந்தீர்களோ அது செயல்படக்கூடிய ஒரு மாதமாக ஆடி மாதம் நிச்சயமாக அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு வேண்டுதல் இருந்ததா, இல்லை ஒரு நல்ல வேலைக்காக வேண்டுதல் இருந்ததா, அல்லது திருமணத்துக்கான வேண்டுதல் இருக்கா, இதெல்லாமே கைகூடக்கூடிய அளவில் இந்த ஆடி மாதம் அதுக்கான எண்ண ஊட்டங்களை கொடுக்கும். ஒரு நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய வழிகளோடு சேர்ந்து, அந்த வழிகள் இருந்தாலும் அந்த வழிகளுடன் சேர்ந்து ஒரு நல்ல குட் நியூஸ் உங்களுக்கு கொடுக்குமே, ஆனால் அது நிச்சயமாக உங்களுக்கு உயர்வை தரும். ஸோ அந்த வகையில் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஆடி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய தசாநாதன் புத்திநாதனும் வேறுபடும். ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் மாறுபடும். அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில் எடுத்துக்கணும். அதே சமயத்தில் இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது ஒரு 20% உங்களுக்கு துல்லியமத்தை கொடுக்கும். மீதி பார்த்தீங்கன்னா தசாநாதன் புத்திநாதனை பொறுத்ததன் பலன் இருக்கும். அப்போ உங்கள் தசாநாதனுடன் 6, 8, 12ஆம் அதிபதிகள் இணைவு பெற்றிருக்கா, அல்லது தசாநாதன் புத்திநாதனுடன் பாவ கிரகங்களினுடைய இணைவில் இருக்கா, ஸோ இதை பொறுத்து அதன் பலன் நிச்சயமாக மாறும். ஸோ தொடர்ந்து ஒரு 3 மாதம் கண்டினியூஸாக பாருங்கள். அது சரியாக உங்களுக்கு அமையல அப்படின்னா தசாநாதன் புத்திநாதன் கண்டிப்பாக பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கும். ஒரு துல்லிய பலன், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.